ஹலோ சார், சிகரெட் ஆஃப் பண்ணுங்க. ஆஷ் அப்படியே வெளியே தட்டுறீங்க. பார்த்துட்டேன் மேலே இருந்து கை கட்டுறாரு. Hello friends, good morning and welcome back to my channel. I hope you guys all are doing absolutely fine. இன்னைக்கு டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா Jan 3rd. நான் பெங்களூருக்கு வந்து 5th அந்த மாதிரி கிளம்புற மாதிரி இருந்தேன். ஆக்சுவலாக முன்னே போக வேண்டியது, அது கொஞ்சம் பிளானில் ஒரு சின்ன சொதப்பல் ஆனதுனால நான் இமீடியட்டாக சென்னைக்கு வர்ற மாதிரி ஆச்சு. இப்போ என்னென்னா நான் வந்து 5th வந்து பெங்களூர் போகிறதுக்காக ஒரு பிளான் போட்டிருந்தேன். பட் ஆனால் ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ப்ரோ வந்து என்ன சொன்னார்னா, ஹைப்பர் ரைடருக்கு நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா ஹைப்பர் ரைடர் இங்கே சென்னையிலே வந்து ஒரு ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் இப்போ அவரும் வந்துட்டு நேராக வந்து இதுக்கு தான் போகிறோம். அவர் ஏற்கனவே வந்து அவரும் 390 அட்வென்ச்சர் தான் வச்சுருக்காரு. சர்வீஸ்க்கு போசல வந்து அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்காக வந்தோம்ல, அவரும் நானும் தான் இன்றைக்கி வந்து ஹைப்பர் ரைடருக்கு போகிறோம். ஹைப்பர் ரைடர் பக்கத்துலேயே வந்து இன்னொரு கடையும் இருக்கான். ஸோ அக்சசரிஸ்க்கு இந்த 2 கடையை போய் இன்றைக்கி பார்த்துட்டு வரலான்னு இருக்கோம். பார்த்துட்டு வந்துட்டு என்னென்னா வந்துட்டு இங்கே ஹைப்பர் ரைடரில் நான் என்னென்ன வாங்கணுன்ட்டு எல்லா திங்ஸும் இங்கே இருந்ததுன்னா அந்த ஐட்டத்தை மட்டும் இன்றைக்கி வாங்கிப்பேன். அதுக்கப்புறம் பைக் அண்ட் பைக்கர்ஸில் வந்துட்டு டாப் ரேக்கு, சைட் பேனியரு, அந்த இதெல்லாம் போட வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வந்து நாங்கள் பெங்களூர் போய் போடுவேன். மேபி இவங்ககிட்டே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா இங்கேயே கூட நான் போட்டுருவேன். அப்போ வந்து பெங்களூர் பிளான் வந்து நம்மளுக்கு போக வேண்டியது இருக்காது. இப்போ எதாக இருந்தாலும் இப்போ வந்து அந்த ஷாப்புக்கு போயிட்டு நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் என்னென்ன இருக்குன்ட்டு. இப்போ டேரெக்டாக வந்து மோட்டோ பிளாக் செட்டப்பில் மீட் பண்ணலாம். ஓகே, பை. கீழே இறங்கி வார்ம் அப் போட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகே, வண்டி வார்ம் அப் ஆகிடுச்சு. இப்போ கிளம்பலாம். நான் கரெக்டாக 12 o'clock வரேன்னே. இன்னும் 33 minutes இருக்குது. ஈஸியாக போயிடலாம். மவுண்ட் ரோடு, அண்ணா சாலை, KTM பக்கத்தில் இருக்கான் அந்த ஷாப் வந்து. அதனால் வந்து 33 minutes தாராளமாக போயிடலாம். அவரும் வந்து கிளம்பிட்டாரா என்னன்னு தெரில. நம்ம மெயின் ரோடு ஏறினோடனே அவருக்கு ஒரு ஃபோன் அடித்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே மெயின் ரோட்லேருந்து சல்லுன்னு போயிடலாம். நான் போகிறது அப்படியே தான், வழக்கம் போல் தான். DLF ரூட் பிடிச்சி கிண்டி பிடிச்சி அப்படி தான் போக போகிறேன். நமக்கு எப்போவுமே இந்த கோடம்பாக்கம் ரூட்டு செட்டே ஆகாது. அதுவும் இந்த வண்டியில் ஓட்டுறதுக்கு சுத்தமாக செட் ஆகாது. டிராஃபிக் இருந்துச்சுன்னா அவ்வளோதான். 2 கீருக்கு மேலே போட்டு வண்டியை ஓட்ட முடியாது. டார்ச்சராக இருக்கும். ஹலோ சார், சிகரெட் ஆஃப் பண்ணுங்க. ஆஷ் அப்படியே வெளியே தட்டுறீங்க. எங்கேயா ஒரு 2 minutes நிற்பாட்டி அடிங்க. சிகரெட்டை அப்படியே அடித்து ஆஷ் அப்படியே தட்டுறது. நானாக வந்து அந்த ஆஷ் தட்டின அப்புறம் தான் நான் ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் போட்டேன். அதை சொல்லணுன்னு தான் சொன்னேன். அவர் பாட்டு ஜாலியாக நின்று அப்படியே வெளியே அப்படியே தட்டிகிட்டே வருவார். பின்னாடி வர்ற 2 வீலருக்கு தான் பிரச்சனையே. அந்த ஆஷ் எங்கேயாவது சைடில் ஹெல்மெட் கேப் உள்ளேருந்து பூந்து கண்ணுங்களை விழுந்துச்சின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். கொஞ்சம் நேரத்துக்கு கண்ணு ஜூன்னு எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் வந்து வாண்டடாக வந்து இப்போ சொல்லிட்டு போகிறேன் அவர்கிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ப்பாக 12:03 வந்தாச்சு. ப்ரோ இங்கே தான் எங்கேயோ நிற்க சொன்னேன். எங்கே நிற்கிறாரு? KTM இங்கே தான். ஓகே, யாரும் வரல லெஃப்டில். எங்கே நிற்குது? எங்கே நிற்கிறார்? சப்வே தாண்டி லெஃப்ட் எடுத்துட்டேன். லெஃப்ட் எடுத்து எவ்வளோ தூரம் வரணும்? சுசுகி ஷோரூம் இருக்குது, கிறிஸ்டல் பார்க் இருக்குது. ப்ரோ வந்து சப்வே லெஃப்ட் எடுக்க சொன்னாரா. நான் லெஃப்ட் எடுத்து என்ன பண்ணிட்டேன், சப்வேலேருந்து நேராக போயிட்டேன். ஆனால் சப்வே ஒட்டியே தான் இருக்குன்னாரு கடை. மறுபடியும் சப்வே கிட்டே வந்துட்டேன். ரைனாக்ஸ், ஓ அந்த போர்டு தானா? ஓகே, அப்போ சப்வே ஒட்டி இந்த லெஃப்ட் கிடையாது, அந்த கேட்டுக்கு அந்த பக்கம் போகணும் போல். சரி, ரைட் போய் பார்ப்போம். ரைட் எடுத்து ரைட், சப்வே ஒட்டி லெஃப்ட்டு இது தான். ஓகே, பார்த்துட்டேன் மேலே இந்த கை கட்டுறாரு. சரி, மேலே போய்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா? கடையை பார்த்தீங்கன்னா கீழே வந்து என்ன இருக்குது, மிச்லின் டயர்ஸ் அண்ட் சர்வீஸு. மேலே வந்து ரைனாக்ஸ் 6000 miles டு இஸ்ரேல் ஆஃப் மேன். 6000 miles ஒன்லி. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடைக்கு வந்தாச்சு. கடை போர்டு இங்கேருந்து சரியாக தெரியாது. கடை பேர் பார்த்தீங்கன்னா 6000 miles டு இஸ்ரேல் ஆஃப் மேன். ஸோ வாங்க கடையில் இங்கே பாருங்கள், வெளியே பாருங்கள். ஹெல்மெட் வந்து ஒரு 2-3 பிராண்டு தான் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வாங்க. ஸோ இங்கே ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா இது என்னது, NHIKவா, ஆக்ஸார் இருக்குது. ஒரு AGVயில் ஒரே ஒரு ஹெல்மெட் இருக்குது.
ஓகே, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாக்கெட்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கேயும் ஜாக்கெட் இருக்குது. இது என்னமோ இந்த ஜாக்கெட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஜாக்கெட் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குல்ல. இதோட ப்ரைஸ் என்னன்னு தெரியலையே, 20,000. அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக க்ளவுஸஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஆர்டினரி க்ளவுஸ்லேருந்து கொஞ்சம் ப்ரொடெக்ஷனு, அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் ஃபுல் கான்டினென்டல் க்ளவுஸு, இது எல்லாமே இருக்குது பாருங்கள். அப்படியே ஃபுல் சூட் ஒன்று இருக்குது. கீழே வந்து பேடிங்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் வந்தீங்கன்னா பூட்ஸ். அப்புறம் இந்த சைடு பாருங்கள், இங்கே வந்து டாப் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. கிவி இருக்குது, ஷேட் இருக்குது, அப்புறம் ஏஎஸ்ஜி இருக்குது. ஏஎஸ்ஜி நான் பார்த்துருக்கிறது வந்து அண்டார்டிகா மாடல் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இப்போதைக்கு இங்கேருந்து இதாக பெரிய சைஸ் இருக்குது. பட் ஆனால் அண்டார்டிகா ஒரு வாட்டி நேரில் பார்த்த அப்புறம் எது வாங்கலாம் டிசைட் பண்ணிக்கலான் இருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சைக்கிள் இருக்குது பாருங்கள். ஸோ எலக்ட்ரிக் சைக்கிள் இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 50 to 55,000 எவ்வளோ சொன்னாங்க. இது வந்து அரௌண்ட் 70,000 கிட்ட எவ்வளோ சொன்னாங்க. இந்த சைக்கிள்லாம் சூப்பராக இருக்குது. அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் டாக் லைட்ஸு, அப்புறம் ரேம் மவுண்ட்டு, அப்புறம் அக்சசரிஸ் எல்லாம் இருக்குது. இப்போதைக்கு வந்து நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா இந்த மாடல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து எம்எஸ்ஸு. நான் வந்து இதே வந்து அலுமினியமில் கேட்டிருக்கேன். ஸோ இது ஒன்று ஆர்டர் போட்டாச்சு. ஸோ இது வந்து எல்லாமே நாளைக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். அப்புறம் வந்து சைட் பேனியருக்கு வந்து இந்த மாடலில் அலுமினியத்தில் வரும். இங்கே பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் ஃபெண்டர்லாம் இருக்குது பாருங்கள் 390க்கு. அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இன்டர்காம்லாம் இருக்குது. அந்த டேங்க் பேக் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த டேங்க் பேக் வந்து BMW, ட்ரையம்ப்பு, டுக்காட்டி இந்த மாதிரி வண்டிக்கு போடுற டேங்க் பேக். அது கீழே அந்த லாக் மெக்கானிசம் வரல அந்த இது. ஸோ இன்டர்காம் எல்லாம் இருக்குது, மொபைல் மவுண்டர், அப்புறம் ஆயில்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி வந்துட்டு அந்த சைடில் உள்ளே போனோன்னா நமக்கு வந்து ரைனாக்ஸ் இது இருக்குது. ரைனாக்ஸில் போய்ட்டு இப்போ உள்ளே போய்ட்டு ப்ரோக்கு வந்து பேண்ட்டு பார்க்கணுமா, எனக்கும் ரைனாக்ஸில் பேண்ட்டு பார்க்க போகிறேன். அப்படி செட் ஆயிடுச்சுனா எடுக்கலாம், அப்படி இல்லைனா வந்து பிபிஜிலே எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ அடுத்தது ரைனாக்ஸில் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரைனாக்ஸ் ஷோரூம்குள்ளே இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து சேடல் பேக், டேங்க் பேக், ஸோ பேண்ட்டு, ஜாக்கெட்டு. ஸோ இந்த ஷோரூமோட லிங்க் வந்து கீழே வந்து லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து அஃபிஷியல் ஸ்டோர், இது ரைனாக்ஸ்து. ஸோ இந்த ஜாக்கெட்லாம் பாருங்கள், நம்ம அட்வென்ச்சர் ஜாக்கெட் மாதிரி ஆல்மோஸ்ட் பேக்கெட்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்திங்களா, இதுவும் வந்து சேடல் பேக்கு. ஸோ டேங்க் பேக் இருக்குது, இதுலேயே வந்து பெரிய சைஸ் இது தான். அப்புறம் க்ளவுஸ்லாம் பாருங்கள். இந்த சைடு வந்து தெர்மல் லைனர், ரெயின் கோட்டு. ஓகே, அப்புறம் இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜாக்கெட்ஸ் இருக்குது பாருங்கள். ப்ரோ வந்து ஆக்சுவலாக வந்து பேண்ட் ஒன்று எடுக்கலான்னு பார்த்தாரு. பட் ஆனால் வந்து 2XL தான் இருக்குது. அவருக்கு வந்து 4XL வேணுமா. 4XL இல்லை, ஸ்டாக் இல்லை. ஸோ நீங்கள் வர்றதா இருந்தீங்கன்னா இதுக்கு எப்படியும் வெப்சைட்டில் வந்து நம்பர் இருக்கும், அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா. இப்போ ப்ரோ வந்துட்டு இந்த பேக், அவரோட பேக், ஷோல்டர் பேக் எடுத்துன்னு வர போயிருக்காரு. வந்தோடனே அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 6000 miles to Israel of Man ரைனாக்ஸ் ஷோரூம். ஸோ இந்த 2 கடையிலேருந்து இப்போ வேலைகளை முடிச்சாச்சு. நான் இந்த 6000 milesல வந்து என்னென்ன ஆர்டர் கொடுத்துருக்கேன்னா சேடல் ஸ்டே, டாப் ரேக்கு, அப்புறம் வந்து கிராஸ் பேரு, இந்த 3 வந்து இப்போது ஆர்டர் கொடுத்தாச்சு. நான் வந்து டாப் ரேக்கும் வந்து சேடல் ஸ்டேவும் வந்து அலுமினியத்தில் கேட்டிருக்கேன். அவங்க எம்எஸ்சில் வச்சுருந்தாங்க, நான் வந்து அலுமினியம் தான் வேணும்னு சொல்லிட்டு அது கேட்டிருக்கேன். அதுக்கு எதுக்கும் பெரிய வெயிட் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அது வந்து டோட்டலாக வந்து ஒரு 5 kg வருதுன்னா இது ஒரு 4 kgயில் முடிஞ்சிருது. ஸோ உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1 kg டிஃப்ரென்ஸில் வருது ரெண்டுத்துக்கும் சேர்த்து வெயிட் ரேஷியோவில். அதனால் வந்து நான் அதை போட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள், எதுனா வண்டி தெரியுதா, ட்ரையம்ப் ராக்கெட்டு 3 அந்த வண்டி. இங்கே பாருங்கள் ட்ரையம்ப் வண்டி எவ்வளோ நிற்குது உள்ளே. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரையம்ப் ஸ்ட்ரீட் ட்வின் இருக்குது. இங்கே உள்ளே ஃபுல்லாக ட்ரையம்ப் வண்டி தான் நிற்குது. எல்லாமே டெலிவரிக்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், ஃபிட்டிங் ஆகிட்டு இருக்கு ஒரு வண்டியாக. அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரையம்ப் ஒரு பாக்ஸ் நிற்குது பாருங்கள்.
ஸோ இது வந்து ஒரு வண்டி நிற்குது. இது என்ன மாடல்னே தெரில. கவர் வந்து நல்லா திக்காக போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்ட்ரீட் ட்வின்னு, அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து ஸ்ட்ரீட் ட்வின்னு. ஸோ இங்கே தான் வந்து ஃபிட்டிங் நடக்குது ட்ரைமுக்கு எல்லாமே. அங்கே ஒரு டைகர் ஒன்று இருக்குது, ஆக்சிடெண்ட் ஆகி நிற்குது. சரி, நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ப்ரோக்கு வந்து இது ஒன்று வாங்கணுமா, ரைடிங் பேண்ட் ஒன்று வாங்கணுமா, ஹெல்மெட் ஒன்று வாங்கணுமா. அடுத்தது வந்து இப்போது இங்கே பக்கத்தில் இன்னொரு ஷாப்புக்கு போகிறோம். நான் அங்கே போய்ட்டு அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா? இப்போ அந்த 6000 மைல் ஷாப்லேருந்து வந்தோம்ல, அந்த ஷாப் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அண்ணா சாலையில் KTM இருக்குல்ல, ஜெமினி ஃப்ளேவர் இறங்கினோடனே லெஃப்ட் சைடில் KTM ஷோரூம் வருதுல்ல, அந்த KTM ஷோரூமை தாண்டின உடனே ஒரு சப்வே ஒன்று வரும். அந்த சப்வே ஒட்டி ஒரு லெஃப்ட் இருக்கும். ஸோ நீங்கள் லெஃப்ட்டு வந்து நீங்கள் ரோட்டில் போயிடக்கூடாது, சப்வே ஒட்டி இமீடியட்டாக ஒரு கேட் ஒன்று இருக்கும். அந்த கேட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அந்த ஷாப் வந்துடும், ஓகேவா? நான் வந்து எக்ஸாக்டாக லொக்கேஷன் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா இதுதான் ஸ்பாட், ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து மோட்டோ கியர்ஸ் போகிறோம். அங்கே போய்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வரோம், ஓகேவா? ஏன்னா அவருக்கு வந்து ரைடிங் பேண்ட் கண்டிப்பாக வேணுன்றாரு. ரைடிங் பேண்ட்டும் ஒரு ஹெல்மெட் ஒன்று வேணுமா. ஹெல்மெட்டில் வந்து இது சைடு விசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் அவருக்கு சைடு விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி உள்ள ஹெல்மெட் வேணுமா. இப்போ அடுத்தது நம்ம வந்திருக்கிறது வந்து இந்த கியர்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். சரி, உள்ளே போய் பார்க்கலாம், சரியா? இது இருக்குது பாருங்கள், இதுதான் பக்கத்து கடையா? ஓகே, இதுதான் வந்து அந்த கியர்ஸ் தி ஹெல்மெட் பொட்டிக்ஸ். சரி, உள்ளே போய் பார்க்கலாமா? ஆமாம், உள்ளே போயிட்டு ஓகே. இங்கே ஹெல்மெட் நிறையா இருக்குப்பா. சரி, இங்கே ஏதாவது கார்பன் ஃபைபர் ஹெல்மெட் கிடைக்குதான்னு பார்ப்போம். லைட் வெயிட் ஹெல்மெட்டு ஒன்று கொடுங்கப்பா. மாடுலர்லாம் இப்போதைக்கு வேணாம். ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் ஒன்று வாங்கணுன்னு இருந்தேன், ஒன்று வாங்கிட்டு போயிடலாமா? ஓகே, அந்த ஒரு 3 ஹெல்மெட் கடைக்கு போய்ட்டு வந்தோம். 3 ஹெல்மெட் கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே வந்து பிராண்டடே இல்லை. பிராண்டட் மீன்ஸ் என்ன, கொஞ்சம் ஹை எண்டு எதுவுமே இல்லை. அவங்க வச்சுருக்கிறது எல்லாம் வேகா, ஸ்டட்ஸு, LS2, அப்புறம் வந்து ஆக்ஸார், அப்புறம் இன்னொரு பிராண்ட் வச்சுருக்காங்க. இவ்வளோ தான் வச்சுருக்காங்க. மற்றபடி நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த பெரிய பிராண்டு இல்லை. அதே மாதிரி LS2வில் வந்து ஹையஸ்ட் வந்து 7000க்கோ எவ்வளோ தான் ஒரு மாடல் வச்சுருக்காங்க. அந்த 17000க்கு ஒரு மாடல் போட்டிருந்தாங்க LS2வில். அது கேட்டால் அது இல்லைன்ட்டாங்க. அது வரவே இல்லையா இவங்ககிட்ட இது வரைக்கும் ஸ்டாக்கு. அது மேபி இனிமேல் தான் வருமா இருக்கும். சரி, அதான் இன்னொரு கடைக்கு போகிறோம். போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாம்பரத்தில் போயிட்டு ஆண்ட்ரூ ப்ரோ ஷாப்புக்கு போயிட்டு அவருக்கு வந்து பேண்ட் பார்க்கணுன்னாரு. இங்கேயும் பேண்ட் பார்த்தா எதுவுமே செட் ஆகலைங்க. அதனால் போகிற வழியில் வேறு எங்கேயாவது தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ரெயின்போ எல்லா இடமும் பார்த்துட்டு இப்போ அப்படியே இங்கே யூட்டர்ன் அடிச்சுட்டு மோட்டோ கியர் பர்ஃபார்மன்ஸ் இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் அவருக்கு. ஸோ இன்கேஸ் இங்கே கிடச்சா வாங்கிட்டு அடுத்தது ஆண்ட்ரூ ப்ரோ ஷாப்புக்கு கிளம்ப வேண்டியதான். ஓகே, உள்ளே போய்ட்டு பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோட்டோ கியர்ஸில் வந்து ப்ரோ வந்து ஒரு பேண்ட் வாங்கிட்டாரு. அந்த பேண்ட் பேர் என்னது ப்ரோ? சோலேஸ் பேண்ட்டு ஒன்று வாங்கியிருக்காரு. நானும் இதே பேண்ட்டு தான் வாங்கலான்ட்டு பிளான் வச்சுருக்கேன். ஸோ இந்த கடையில் தான் வாங்க போகிறேன். ஆனால் இப்போதைக்கு வாங்கல, நம்ம அக்சசரிஸ் வேலையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் நம்ம வந்து அதை வாங்கிக்கலாம், ஓகேவா? ஏன்னா வண்டிக்கு கம்ப்ளீட்டாக எல்லா அக்சசரிஸும் நான் முடிச்சாகணும். முடிச்சுட்டு வேணால் அந்த பேண்ட்டும் வாங்கிக்கலாம். ஸோ வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப லைட் வெயிட் ஹெல்மெட் வச்சுருக்காங்க. பட் ஆனால் அதில் பேடிங் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மதர்ஷா டவர் இருக்குது பார்த்தீங்களா, மதர்ஷா டவருக்கு ஆப்போசிட், இல்லைனா இபீஸ் ஹோட்டல் இருக்குல்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்தீங்கன்னா வந்து பாருங்கள். லைட் வெயிட் ஹெல்மெட் வந்து என்னது KYTயில் வச்சுருக்காங்க, 1350 கிராம்ஸில் வச்சுருக்காங்க. அந்த ஹெல்மெட் வந்து நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு அந்த பேடிங் மட்டும் பிடிக்கல. அந்த வெயிட்டெல்லாம் எனக்கு ஓகே தான், டிசைன்லாம் நமக்கு மேட்டரே கிடையாது, வெயிட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. சரி, இப்போ போகலாம். அடுத்தது வந்து அவர் வண்டிக்கு வந்து ஹேண்டில் பார் ரேசர் மாட்டணுமா. அவர் வாங்கியிருக்கிறது 2 இன்ச் ஹேண்டில் பார் ரேசரு. அதுக்கு அந்த ஸ்க்ளெச் கேபிள் போட்டுட்டு அதை மாற்றணும். அதை மாற்றிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நானும் 2 இன்ச் வாங்கலாமா இல்லை 1 இன்ச் போதுமான்ட்டு அவர் வண்டியில் தான் பார்க்கணும். சரியா? இப்போ நேராக வந்து அங்கே தான் போகிறோம், ஆண்ட்ரூ ப்ரோக்கு. நம்ம மேட்டாக் லைட் போட்டோம்ல, அந்த அண்ணன் கடைக்கு தான் போகிறோம். இப்போது நேராக அங்கே போயிட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராஜன் ஆட்டோமொபைல்ஸ் அண்ணன் கடைக்கு வந்தாச்சு. அண்ணன் இங்கே பாருங்கள், வந்தோடனே ஆரம்பிச்சிட்டார் வேலையை கடன்ட்டு. ப்ரோவோட வண்டிக்கு தான் இப்போது ஹேண்டில் பார் ரேசர் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் வாங்கினது என்ன கம்பெனி ப்ரோ? இதில் வாங்கினீங்க பைக் அண்ட் பைக்கர்ஸில் சானா இதில் அந்த இதில் வாங்கியிருக்காரு. அதில் 2 கேபிளோடு கொடுக்குறாங்க அது. ஸோ அந்த இது ஹேண்டில் பார் ரேசர் காட்டுறேன் பாருங்கள், இது இருக்குது பாருங்கள். இதான் வந்து 2 இன்ச் ஹேண்டில் பார் ரேசரு. அப்புறம் 2 ஸ்க்ளெச் கேபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இவர் மாட்டினப்புறம் இது பொசிஷன் கரெக்டாக இருக்குன்னா நான் என்ன பண்ண போகிறேன், சேம் இதே 2 இன்ச்சே வாங்கி நானும் போட்டுடலான் இருக்கேன்.
பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 390 அட்வென்ச்சருக்கு வந்து 2 இன்ச் ஹேண்டில் பார் ரேசர் போட்டாச்சு. போட்டுட்டு நான் இந்த வண்டியில் வந்துட்டு உட்காந்து பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. 2 இன்ச்சுக்கு மேலே இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இந்த 2 இன்ச்சுக்கு வந்து நான் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, 2 இன்ச் ஹேண்டில் பார் ரேசரை போட்டுட்டு இந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து 1 இன்ச் டவுன் ஃபுட் ரெஸ்ட் இருக்குது தெரியுமா, அந்த 1 இன்ச் டவுன் ஃபுட் ரெஸ்ட் வாங்கிடலான்னு இருக்கேன். ஸோ வாங்கிட்டேன்னா அது ஹேண்டில் பார் ரேசர் ஒரு 2 இன்ச்சு, இது ஒரு 1 இன்ச் டவுனில் இருக்குமா. ஸோ 3 இன்ச்சு அப்படின்னா வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஆஃப் ரோடிங்க்கு எந்திரிச்சு நின்று ஓட்ட சொல்ல வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் வந்துட்டு நான் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஹேண்டில் பார் ரேசரை வந்து ஆன்லைனில் ஆர்டர் போடுவோம். நாளைக்கு வந்து அந்த 2-3 ஐட்டம் வந்துடும். அதெல்லாம் வந்துட்டு ஒன்றுனா வண்டியில் மாட்டுவோம். ஓகேயா, கடையிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், நேராக போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஜூஸ் கடை எங்கே இருக்குது? ஜூஸ் கடை மெட்ரோ ஜூஸ் பார்க்குன்னு இருக்குது. சப்பா, ஒரு வழியாக ஜூஸ் பார்க்லேருந்து கிளம்பியாச்சு. நல்லா தாகங்க, சரியான தாகம். 2 ஆரஞ்சு ஜூஸு சுகரே போடாமல் அடித்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்படியே போயிட்டு பைபாஸ் ஏற போகிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ பைபாஸ் போனால் எப்படி பார்த்தாலும் ஃபுல்லாக இருட்டாயிடுமா. எனக்கு தெரிஞ்சு இந்த பிளாக் இதோட நான் என் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு வந்து மறுபடியும் காலையிலே கிளம்பி போகணும் இந்த அக்சசரிஸ்லாம் வந்து ஃபிட்டிங்க்காக. அதனால் என்ன பண்ண போகிறேன், நாளைக்கு வந்து உங்களுக்கு தனியாக அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா, நாளைக்கு வந்து என்ன மிஞ்சி போனால் இந்த 3 ஐட்டம் மட்டும் தான் மாட்டுவோம். கிராஸ் பாரு, சேடல் ஸ்டே, டாப் ரேக்கு. ஸோ இந்த 3 ஐட்டம் மட்டும் நாளைக்கு மாட்டுறது அப்படியே ஒரே வீடியோலேயே நான் போட்டுடுறேன் உங்களுக்கு. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு ரெடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சீன் another video soon. Bye bye, take care my dear lovely friends. Bye.